இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. அந்த ஸ்கேம் பண்ணுறதெல்லாம் வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒரு 15 வயசு பையன் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு வந்து கார் வாங்கியிருக்கான். எப்படி வாங்கியிருக்கான் சரிங்களா? அவனை பற்றி வந்து இப்போ வந்து நிறைய நியூஸ் போய்கிட்டு இருக்கான். அவன் வந்து நிறைய இடத்துல வந்து காசு வாங்குறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, டிவிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிவிக்கு கொடியை வந்து மேலே போட்டுக்கிட்டு, நான் வந்து விஜய் ஃபேன்ஸு, விஜய் வந்து எனக்கு இப்போ கால் பண்ணார், நான் வந்து மலேசியாவுக்கு வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து போனேன் அப்படின்னு டிக்கெட்டை காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மக்களை வந்து ஏமாத்துறான். அதுவும் விஜய் என்ன பேரு டிவிக்கு சம்மந்தப்பட்டதை சொல்லி ஏமாத்துறான். அவன் விஜய் என்ன பத்தி இப்படி வீடியோ போட போட வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாகறாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் அதிகமானதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா, எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க அம்மா வச்சு வீடியோ போடுறான். அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியும், அவங்க அம்மா கஷ்டப்படுற மாதிரியும், அவனுக்கு கீழே வந்து அடிபடுற மாதிரியும், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கேம் பண்றான். சரிங்களா? ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாமே அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிறாங்க. விஜய் பத்தி போட போட அவனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, தனியா எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்றான். அந்த மாதிரி வீட்டுல வந்து கஷ்டம், அம்மாவுக்கு முடியல, எனக்கு முடியல, ஒரு 500 ரூபா போட்டு விடுங்க, 1000 ரூபா போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் பண்றான். ஆனா அவன் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு காரே வாங்கிட்டான். 12 லட்ச ரூபா கொடுத்து, 15 வயசு பையன் 12 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்க முடியுமா? சம்பாதிக்கிற நம்மளாலே வாங்க முடியல. பிஸ்னஸ் மேனாலே வந்து ஒரு 12 லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கு முடியாது சரிங்களா? ஆனா 15 வயசு பையன் எப்படி வாங்கினான்? அவனை பத்தி நியூஸ் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. அது மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார்ட்டையும் காசு வாங்கியிருக்கானா. ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்க, 3000 போட்டு விடுங்க. அது 2 பேரும் 1000 2000 போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஏமாத்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு வெறும் 15 வயசு தான். விஜயன நேமை சொல்லி தான் விளாண்டுட்டு இருக்கான். டிவிக்குன்னு ஒரு நேமை சொல்லி தான் வந்து இப்படி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவன்கிட்ட மட்டும் இல்லை, இன்ஃப்ளூன்சர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து பெரும்பாலும் ஒரு குக்கிங் வீடியோ போடுவாங்க, காமெடி வீடியோ போடுவாங்க, டான்ஸ் பண்ணி வீடியோ போடுவாங்க. திடீர்னு ஒரு வீடியோ வந்து, நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணுங்க, நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன், காசு சம்பாதிச்சிருக்கேன், நீங்கள் இதில் வந்து அமௌண்ட்டை வந்து போடுங்க, நானும் போட்டு அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே வந்து அவங்க வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க, ஓ நம்ம ரெகுலராக பார்க்குற அக்கா, ரெகுலராக பார்க்குற அண்ணன் அப்போனா காசு சம்பாதிக்கிறாங்க, இந்த அண்ணன் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, இந்த அக்கா வந்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறுறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தா பரவாயில்ல, இந்த கேமை டவுன்லோட் பண்ணுங்க, இதுல வந்து காசை போடுங்க, இவ்வளவு பேமெண்ட் கொடுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கேம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு மக்கள் காசை வந்து ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி வாங்குறவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். அது சின்ன பசங்களாவே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும். தப்பு தான். இதெல்லாம் 420 கேஸ்ல தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். இதை 420 தான் நினைக்கிறேன். ஏமாத்துறதுனா 420. கண்டிப்பா இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும்.